இப்போ வந்து பௌர்ணமிக்கு இப்போ வர்றீங்க. ஏன்னா எத்தனாயிரம் பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. 50 காசு ₹1 போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. 50 காசு செல்லுமா? அது செல்லாது. அதையும் போடுறாங்க. சரி, இப்போ இதை வச்சு நீங்க உங்களுக்கு காலையில இருந்து உட்காந்துருப்பீங்களா? மணி 2 மணி ஆக போகுது. ஆமா, ஆக போகுது. வருமானம் இல்லை இந்த மாசம். ₹1 இருக்கே. நீங்க எப்படி ₹1 ₹2 தான் போடுறாங்க. ஒரு 10 20ன்னு போட்டா கொஞ்சம் காசு விரட்டுன்னு சேரும். ஒரு 500 1000 கிடைச்சிடும். ஆனா அந்த அளவுக்கு இங்க இல்ல. திருப்பரங்குன்றத்துல கிடையாது. அண்ணாமலையார் கோயில்னா கிடைக்கும். திருவண்ணாமலையில கிடைக்கும். திருவண்ணாமலையில நிறைய கிடைக்கும். அங்கெல்லாம் பெரிய பெரிய படங்கள் போட்டிருக்கிறேன். ஆனா இப்ப போட விட மாட்டாங்க. ஏங்கய்யா? இடைஞ்சல் ஆகுது அப்படின்னு போலீஸ் பிரச்சனை எல்லாம் ஆயிப்போச்சு. அதனால என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து போடுறாங்க, இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு போடுறாங்க. நான் என் படம் வந்து அப்படிலாம் இடைஞ்சலா இருக்காது. சின்னதா போடுவேன். சின்னதா போடுவீங்க? ஆமா, யாருக்கும் இடைஞ்சல். ஏன்னா பப்ளிக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதனாலதான் இப்ப விரட்டுற காரணம். இப்ப இந்த இடத்துல 10 வருஷமா நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எந்த அதிகாரியும் விரட்ட மாட்டாங்க, பாத்துக்கிட்டு தான் போவாங்க. அங்க வரைக்கும் படம் போடக்கூடாது. போட்டா டிராபிக் ஆகும். சரிங்க, இப்ப வந்து ₹1 ₹2 போட்டா கிட்டத்தட்ட சாயங்காலம் வரைக்கும் உட்காந்தா ஒரு ₹100 முடித்தானே. சரி, இதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? காப்பீடு வாங்க பத்தாது, சாப்பிடணும், பஸ் இருக்கு, பஸ்ஸுக்கு போக்குவரத்து இருக்கு, நம்ம செலவு இருக்கு. அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு மாசம் வரைக்கும். அடுத்த பௌர்ணமி வேற எங்கன்னா பெயிண்ட்ல வேலை கிடைச்சாதான் போவேன். பெயிண்ட்ல வேலை கிடைச்சுன்னா ஒரு வாரம் அங்க வேலை பார்ப்பேன். பெயிண்டிங் பண்ணுவீங்க? ஆமா, பெயிண்டிங் வரைவேன். சாமி பெயிண்டிங் தான் பண்ணுவீங்க? இதே படத்தை அதுலயே வரைவேன். ஆனா அதுல கலர்ல வரைவேன். கலர்ல வருவீங்க? ஆமா, கலர் கொடுத்து. பாண்டி முனி வருவீங்களா? படத்தை பார்த்தா படத்தை நீங்க வரைஞ்சிருவீங்க? படத்தை வரைஞ்சல் இதுவே அதுதானங்க. இதுவே தாடியை வச்சு மீசையை வச்சு வச்சிருச்சுன்னா அவர் தானே. அதைத்தான் கேக்குறேன். பாண்டி கையு நெஞ்சு இடுப்பு அந்த பாம்பு எடுத்து வந்து இந்த பாம்பு எடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உத்தராட்சதான். மீசையை போட்டு கொண்டையை போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் அவன் தான் பாண்டி ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் முனீஸ்வரன். சரி சரி, எப்படியோ காலம் ஓடுது. காலம் ஓடுது. என் காலமும் எனக்கு வயசு 74 ஆகிப்போச்சு. இந்த 74 வயசு வரைக்கும் இந்த தொழில் தான் பாக்குறேன். வேற எந்த தொழிலும் தெரியாது. படம் வரைஞ்சு வீடு வாச கட்டி ஒரு இடங்கன வாங்கிருக்கீங்களா? வீடு இருக்கு. ஆனா இடம் வாங்குற அளவுக்கு இதுல ஓடாது. இடம் வாங்குற அளவுக்கு ஓடும். வீடு இருக்கு. அந்நாடு ஜீவனம். இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம். வேலைக்கு போனா எவ்வளவு கிடைக்கும் சம்பளம்? அந்த மாதிரிதான் இதுல ஒரு நாள் சம்பளம் கிடைக்கும். ஒரு நாள் சம்பளம் கிடைக்கும். வேற ஒண்ணு இதுல ஒண்ணு ஆதாயம் கிடையாது. ஆனா ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கிறேன். கஷ்டம் தான். எங்க வீட்டுக்காரம்மா இல்ல, இறந்து போச்சு. இறந்து போச்சு. உணவுக்கெல்லாம் சாப்பாடுலாம் உணவுன்னா நானும் ஆக்கிடுவேன். நீங்களும் ஆக்கிடுவீங்க? ஆமா, வீடு இருக்கு, வீட்டுல ஆக்கிடுவேன். கொண்டு வந்திருக்கீங்களா? சாப்பாடு கொண்டு வருவீங்க? நேற்று கொண்டு வந்தேன். கொண்டு வந்து சாப்பிட்டது போக இன்னைக்கு சாப்பாடு கடையில தான் வாங்கணும். கஷ்ட காலத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. காலத்துல இருக்கு இன்னும் கொஞ்சம் காலம். ஆமா, ஏன்னா வயசு ஆயிடுச்சு. கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க அதை வச்சு? 10 லட்சம் எதுக்கு நமக்கு? அவ்வளவு வேணும். 10 லட்சத்தை கொடுக்குறான். அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 லட்சம் ஒரு ஆள் வந்து கொண்டு வந்து இருந்தாங்கயா இந்த படம், அது அவனோட இது, அவனோட அந்த காசை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். கொடுத்துட்டாச்சுன்னா பேசாம பேங்க்ல விட வேண்டிய. ஒரு இடத்த கிடத்த வாங்கி வேற நமக்கு இன்னுமே வயசான காலத்துல என்ன வேணும்? இருக்க வீடு வேணும். முக்கியமான என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிற வேண்டியதான். இது நமக்கு சேமிச்சு வச்சுக்கிற வேண்டியதான். இல்லையா புள்ள குட்டி இருக்கு, அவங்களுக்கு பார்த்து கொடுக்க வேண்டியதான். சரி, இப்படி சாமியா வரையறீங்கல்ல, இந்த தத்துருவமா வரைஞ்சிடுறீங்க, இத பார்த்து எதுவும் கேள்வி எதுவும் கேட்டிருக்கீங்களா? யார? சிவனை பார்த்து எதுவும் கேள்வி கேட்டிருக்கீங்களான்னு கேட்டேன் உங்கள்கிட்ட. அவனவே ஒரு நேரம் கேட்பேன், என்னை கொண்டா ரோட்ல உட்கார வச்சுட்டேடா, நீ எல்லாத்தையும் படைக்கிற, நான் படைக்கிறேன், நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்துருக்க ரோட்ல அப்படின்னா அவங்கிட்ட நானே தனியா பேசியிருக்கேன். அது என்கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும். அவனை பார்த்து நான் பேசும்போது அவனே என் கண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப என் கஷ்டத்தை அவங்கிட்ட சொல்றேன். அதனாலதான் என்கிட்ட வாரான். இப்ப நீங்க எடுத்து இதுல ஒரு சிவன் ஒண்ணு அது இதை போட்டு பாருங்க, வருமானம் வராதுல்ல. அதுதான் அங்க இருக்கு. அங்கதான் இருக்கு. அப்ப அவரே உங்களை வரைய சொல்றாரு. அவன் தானே என்னை ஆட்டி படைக்கிறான்.
நீ ஆட்டி படுத்தெல்லாம் போதும்பா, கொஞ்சம் பொருளாதாரத்தை அடிச்சு விடணும். கொடுக்கணும்ல, அவன் தானே கொடுக்கணும். கேட்டிருக்கீங்களா? இதுவரை கேட்கலையே. ஏன்டா இப்படியே நீ வச்சிருக்கிற? ஒரு நல்ல நிலைமை கொண்டு வா. இதே இந்த தொழிலை விட்டுருந்தேன் வேணாம் அப்படின்னு கூட சொல்லியாச்சு. அதுக்கு நேரம் என்ன வள்ளி, என்ன இல்லையே வள்ளிய. நீங்க வந்து கரெக்டா வந்து கேட்கல, கரெக்டா கேட்டீங்க நேரம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. கேளுங்க. அமைப்புன்னு இருக்கணும். அந்த அமைப்பு கொடுத்தா தான் ஆண்டவன் கொடுப்பான். நம்மளா வந்துட்டு கேட்டா கொடுப்போம்னா அவன் அப்படிலாம் கொடுக்க மாட்டான். இல்ல, கேட்டாத்தான் கொடுப்பேன். கேட்காம எப்படி கொடுப்பேன்? உங்களுக்கு பசிக்கின்னு போய் ஹோட்டல்ல போய் கேட்டா தானே உங்களுக்கு இட்லி கொடுப்பேன். உங்களுக்கு இட்லி கொண்டு வந்து கொடுத்தா நீங்க பயப்படுவீங்களா மாட்டீங்களா? என்னடா எதுக்கு நம்ம இட்லி கொடுக்குறாங்க, நம்ம வாட்டுக்கு இருக்கு. டயர் இருக்கு. டயம் அந்த லக்கணம் இருந்தா தான் அது அவனா பார்த்து நமக்கு வழிகாட்டுவான். அந்த லக்கணம் எல்லாம் இதான் நிலைமைன்னா ஏன் அப்படி ரோட்ல விட்டுருக்கான்? நான் பணக்காரன் ஆயிட்டா அப்புறம் இவனை யார் எழுதுறது? அதை எழுதிட்டு நீங்க வந்து கார்ல போய்க்கங்க. இவனை ரோட்ல சாப்பீஸ் வச்சுதான் வரியணும்னு தலை இது இருக்கு. அந்த அமைப்பு தானே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 74ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை தர அப்படின்னு அவர் நினைச்சு கரெக்டா அப்படி நினைச்சிருந்தா கொடுப்பா. அதோட என் மாற்றத்தை மாத்திரு.